ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச அப்புறமேலு பிக் பாஸ் சீசன் 9ல் ரெட் கார்டு வாங்கின ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் நடத்தி, ரேலி நடத்தி, ஒரு ஃபேன் பேஸை ஏற்படுத்தி, லவ் யூ பாரு, ஹார்ட் இன் ரெட் ஹார்ட்ஸ் அப்படின்னு வர அளவுக்கு விஜய் டிவியே அவங்கள போய் வெத்தலை பாக்கு வச்சு கூட்டிகிட்டு வர அளவுக்கு ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது விஜய் பார்வதி தான். என்னதான் விஜய் டிவி திரும்ப ஃபினாலேக்கு வாங்க அப்படின்னு சொன்னாலும் வெக்கமே இல்லாமல் உடனே வந்தது நம்ம கம்ருதீன். ஆனால் நம்ம பாரு அப்படி கிடையாது. கம்ருதீன் ஆசைப்பட்டாரு, அவள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கம்ருதீன் சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்க அந்த இதுக்கு ஃபினாலேக்கு சாட்டர்டே வந்திருக்க மாட்டாங்க. சாட்டர்டே தான் அந்த விஷயத்த கம்ருதீன் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்காக அவங்க சண்டே வந்திருப்பாங்க. அது வந்து உண்மையில் அவ்வளோ ரொம்ப லவ்வபுளாக இருந்துச்சு. இந்த பொண்ணு ஒன்றுக்கு தான்ப்பா இதாகி போகுது அப்படின்னா அது லவ், ட்ரூ லாயலிட்டி சம்திங் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நீங்கள் இப்படி துரோகம் பண்ணுறது நியாயமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவி ட்ரெண்டிங்க்கு புதிய அந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் பார்வதி அந்த எவிக்டான அந்த 2 வீக்ஸ் எவிக்ட் ஆகி 2 வீக்ஸில் கிட்டத்தட்ட சீசனே முடிய போகுது. 90 டேஸ்லேயே அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க. அப்போது வந்து கிட்டத்தட்ட அவங்க 1 வீக் வந்து ரூம்குள்ளேயே இருந்தாங்களாம். அவங்க அம்மா சொல்கிறது வந்து ரொம்ப கேட்குறதுக்கே எமோஷ்னலாக இருந்தது. அவள் வந்து இந்த மாதிரி ரொம்ப உடஞ்சி நான் பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட அவள் நிறைய ஆர்ஜேவாக இருந்திருக்கிறா. பாண்டிச்சேரியிலேருந்து அவளுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் அம்மா நான் நிறைய அவளுக்கு வந்து நான் அவளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததை விட அவள் செல்ஃபாக வளர்ந்தது அதிகம் அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தாங்க தன் பொண்ணை பற்றி. அது ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே பார்வதி வந்து அந்த 1 வீக் அவள் வெளியிலே வரல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இட்ஸ் ஓகே விடு, இட்ஸ் அ கேம் அப்படின்னு நாங்கள் எவ்வளவோ சொன்னோம். ஆனால் அவளால் அதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியல. பக்கத்து வீட்டில் எல்லாருமே வந்து அந்த அந்த விஷயங்களை அப்போவே எல்லோரும் செப்ரேட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1 வீக் கிட்டவே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்லலாம் நம்ம இவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க, சாண்ட்ரா எவிக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பலமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வந்து அந்த ஒரு அவ்வளோ ஹார்ட் ப்ரோக்கன் இன்ட்டு 1000 பீசஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க. ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறமேலே இப்போது ஒரு இன்டர்வியூஸாக அவங்க ரேலி நடத்தி ஃபேன்ஸ் மீட் முடிச்சுட்டு இப்போ கலாட்டா சேனல்ஸ் அப்படின்னு எல்லா சேனல்ஸுக்கும் அவங்க கொடுத்த அந்த இதில் சொல்லியிருப்பாங்க, திவ்யா கணேஷ் வந்து ஒரு பிற்போக்கான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு இவங்க அந்த விஷயத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்னர் பண்ணுறது. ஒரு விஷயம் நடந்தால் அந்த விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே முடிஞ்சிச்சு, எங்கே தப்பு நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். இல்லை, இந்த விஷயம் நடந்துச்சு, இதுக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க தான் திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய டைம் வந்து அவங்க வந்து நம்ம கம்ருதீனை வந்து மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். நான் அதை எபிசோட்லேயும் பார்த்துருக்குறேன். ஆனால் அது எனக்கு தேவையே கிடையாது. என்ன லவ் பண்ணி எனக்கு ட்ரூவாக இருந்தால் அது போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போது ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கார் டாஸ்க்கை பிக் பாஸில் நடந்த அந்த கார் டாஸ்க்கை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து நடந்திருக்குது. அதில் வந்து சபரி, கானா வினோத், அரோரா வியானா, அப்புறம் திவ்யா கணேஷ், கம்ருதீன் எல்லாருமே இருக்காங்க. அதில் பின்னாடி கம்ருதீன் இருக்காங்க, வியானா, அரோரா, திவ்யா கணேஷ் எல்லாமே பக்கத்தில் இருக்காங்க. அப்போ வந்து அதை பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருந்தது. எங்கப்பா விஜய் பார்வதியை காணோம், நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறீங்க, பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, ஓகே. ஏன் அந்த பொண்ணு கார்னர் பண்ணுறீங்க, ஏன் அந்த பொண்ணு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனாலயா? இது வந்து உங்களுக்கே நியாயமாக இருக்கா? இப்போ சபரி ரன்னர், திவ்யா கணேஷ் வின்னர், தட்ஸ் ஓகே. விக்ரம் கொடுத்த அந்த ஃபேன்ஸ் மீட்லாம் டூ மச், ரொம்ப ஓவராக இருந்தது. எனக்கும் அவங்க சேனல், விக்கல்ஸ் சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் கிடையாது, அதில் ஹரி அவருடைய இதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல், நல்ல காமெடி ஹியூமர் சென்ஸான சேனல், அது ஓகே. ஆனால் இப்போது இந்த 100 டேஸுக்கு முன்னாடி பார்த்த விக்ரமுக்கும் 100 டேஸ்க்கு அப்புறம் பார்க்குற விக்ரமுக்கும் சம்திங் அந்த ஈகோ இல்லை என்ன சொல்கிறது ஆட்டிடியூடு காட்டுறாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பின் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு விஜய் பார்வதி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விக்ரம் கிட்ட இந்த மாதிரி நான் ஏதோ அந்த பேசினேன்ல, அதை வந்து உங்கள் சேனலில் போட்டிருந்தா அதை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். அம்மா வந்து அந்த சக்தி அப்படின்னு, நேர்மை அப்படின்னு சொல்லுவாங்க, பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஓட்டியிருந்தால் ப்ளீஸ் எடுத்துருங்க, பார்க்குறதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக
இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வந்து ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா. அப்போ வந்து என்ன என்ன ஓவராக இருக்குது, கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வதி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் அதாவது விக்ரம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். என்டர் ஆகி கிட்டத்தட்ட 30 நாளும் சும்மா இருந்தவர். அதுக்கப்புறமேலு விஜய் பார்வதி மூலமாக தான் அவர் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஃபைட்டு, கனி கேங் கூட சேர்ந்த அப்புறம் தான் விக்ரம்லாம் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பித்தார். ஆனால் லாஸ்ட் வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு விக்ரம் பெருசாக ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதாவது வாய்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபிசிக்கல் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பாசிட்டிவிட்டியுமே கிடையாது. நல்ல வேளை ரன்னராக ஆகலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.